வணக்கம். இந்த வீடியோவில் காம்படிட்டிவ் அட்வான்டேஜுங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ போகிறோம். காம்படிட்டிவ் அட்வான்டேஜுங்கிறது என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அது ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் வேர் அவங்களுக்கு பல வருஷமாக ஒரு பர்டிகுலர் தொழிலை அவங்க செய்யும்போது அவங்களுக்குன்னு ஒரு அட்வான்டேஜ் வந்துடும். இந்த அட்வான்டேஜுங்கிறது ஒரு கம்பெனி மற்ற கம்பெனியை விட எல்லா கம்பெனி காம்படிஷனையும் கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்குன்னு ரொம்ப அஹெடாக இருப்பாங்க. அவங்களால மற்ற கம்பெனிலாம் தாக்கு முடியவே முடியாத அளவுக்கு இவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சுந்தரம் ஃபேஷனர்ஸ், அதாவது டிவிஎஸ் குரூப் கம்பெனி எப்படி 6 லட்சம் டூல் அவங்க வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சிங்கிள் ஃபேஷனர்னால் நட்டு போல்ட்டு இதெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு 6 லட்சம் டூல் இருக்குன்னா அவங்க பெரிய லெவலில் அவங்க 15 to 20 வருஷமாக இதை பண்ணி அந்த ஒரு காம்பிடென்சியை டெவலப் பண்ணிட்டாங்க. இந்த காம்பிடென்சியை வச்சுக்கிட்டு பூந்து விளையாடுறாங்க. மற்றவங்களால தாக்கு பிடிக்கவே முடியாது. ஏன்னா ஸ்கில் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களால கிட்டக்கே நெருங்க முடியாது. இதை தான் ஸ்கில் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்கிறாங்க. Since the present competitive advantage itself is a combination of several strengths and capabilities, the cumulative advantage என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் சேர்ந்தது places the organization at a very high level and the competitors face formidable entry barriers because of skill complexity. Entry barrierனா இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். மற்ற கம்பெனிலாம் உள்ளே நுழையவே முடியாது. அதுக்கு பேர் தான் என்ட்ரி பேரியர். உள்ளே நுழையவே முடியாதுங்கும் போது அதுதான் என்ட்ரி பேரியர். ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நம்மளுக்கே ஒரு சாதாரண சோஷியல் லைஃப் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு 50,000 ரூபா சம்பளம் இருக்குது. நம்ம 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்க முடியுமா? நிச்சயமாக எந்த லோனுக்கும் கிடைக்காது. கையில் இருக்கிற பணத்தெல்லாம் போட்டால் கூட நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. அதுக்கு பேர் தான் என்ட்ரி பேரியர். இதே தான் கம்பெனிக்கும். மற்ற கம்பெனியாக உள்ளே நுழையவே முடியாது. ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற திறமை அவ்வளோ ஈஸியாக காப்பி அடிக்க முடியாது. இது 15 to 20 வருஷம் ஆகிருக்கு அவங்களுக்கு மினிமம். அந்த 15 to 20 வருஷம் அவங்களால செலவழிக்கவே முடியாது. எந்த கம்பெனியும் உள்ளே நுழையவே முடியாது. அதுக்கு பேர் தான் என்ட்ரி பேரியர். ஸோ இப்போ லார்சன் அண்ட் டூப்ரோ மல்டி ஃபேசட்டட் கம்பெனி. அவங்களுக்கு எக்கச்சக்கமான இந்தியன் மல்டிநேஷ்னல் கம்பெனி. அது ஆப்ரேட்ஸ் இன் செவரல் கண்ட்ரீஸ் அரவுண்ட் தி வேர்ல்ட். இட் ஹஸ் ஹியூஜ் கேப்பபிலிட்டிஸ் இன் எக்ஸிக்யூட்டிங் huge metro train projects in India and several other countries. Metro train இதெல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க. It is ability to withstand global competition and bag prestigious orders. அதுவும் அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ லார்சன் அண்ட் டூப்ரோ மேசிவ் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்டை டான்சேனியா அப்படிங்கிற ஒரு ஆஃப்ரிக்கன் நாட்டில் அவங்க எடுத்து நடத்துகிறாங்க. லார்சன் அண்ட் டூப்ரோ power transmission and distribution business has won orders in India, Saudi Arabia, the UAE, Qatar for various projects including glass insulated substations and overhead transmission lines. ஒவ்வொரு வெவ்வேறு பிஸ்னஸில் பெரிய பிஸ்னஸ், பெரிய ப்ராஜெக்ட், லட்சக்கணக்கான மக்கள் வேலை செய்யக்கூடிய ப்ராஜெக்டை அவங்க எடுத்து நடத்துகிறாங்க. இதுதான் சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ இது என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத தான் நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இதனால என்ன அட்வான்டேஜ்? காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னால் அவுட் பர்ஃபார்மிங் காம்படிட்டர்ஸ். ஆர்கனைசேஷன் கேன் ரியலி மேக் த காம்படிட்டர்ஸ் ஸ்வெட் ஃபார் கம்பீட்டிங் கேப்பபிலிட்டிஸ். அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியாது. 25,000 கோடி ரூபாய் மினிமம் நிறைய தான் செலவழிக்கிறதா சொல்கிறாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க? 25,000 கோடி 30,000 கோடி மற்ற கம்பெனிலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவழிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. இங்கேயே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வேல்யூ கிரியேஷன். The organization offers extremely user-friendly features or extremely useful benefits to the customers that no competitor can even think of. கிட்டக்க நெருங்கவே முடியாது. இப்போ ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ்னால் அவங்க ஐபாடுங்கிறாங்க, ஐபேட், அவங்க லேப்டாப், அவங்களுடைய ஐஃபோன், இதெல்லாம் எக்கச்சக்கமான ப்ரீமியம் ப்ரைஸ். அதனால் அவங்க வாங்குறவங்க அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. மற்ற ஃபோனில் இல்லாத அத்தனை ஃபீச்சர்ஸ், அட்வான்ஸ் டெக்னாலஜி இவங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அவங்களால அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜை திரும்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். இப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் சஸ்டெயினபிலிட்டி. எக்கச்சக்கமான டாப் ஆஃப் த மைண்ட் ரீகால் அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ்
எப்போ பாரு பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான். பெயிண்டிங் வீட்டுக்கு இருக்கிறதுங்க பணம் செலவழிச்சாங்க பரவாயில்ல, ஏஷியன் பெயிண்ட்ஸை கூப்பிடுன்னு சொல்கிறவங்க தான் இன்றைக்கி இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தி. இதுதான் நடக்குது. இதுதான் எப்பொழுதுமே அப்படி தான் இருக்கும், இனிமேல் அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் அவங்களால காம்படிட்டிவ் அட்வான்டேஜை என்ஜாய் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ். சின்ஸ் த ஆர்கனைசேஷன் ஹேஸ் அ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இட் மேக்ஸ் ஃபார் கார்னர்ஸ்டோன். இப்போ டிவிஎஸ்க்கு வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி, இன்னொன்று சப்ளை செயின். அவங்க உலகத்துக்கு எந்த மூலைக்கு வேணாலும் கொண்டு போய் சேர்த்துடுவாங்க அது பொருளை, அவங்க உற்பத்தி பண்ணுற பொருளை. அதுக்கு பேர் தான் சப்ளை செயின் சொல்லுவாங்க, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் காம்பிடன்சிஸ் சொல்லுவாங்க. தே மில்க் சச் காம்பிடன்சிஸ் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். திரும்பி அதே பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களால மற்றவங்களால வெளியே வர முடியாது. அதான் ஆல்வேஸ் த வின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேம் பிகம்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். சின்ஸ் ஆர்கனைசேஷன் ஹேஸ் யூனிக் ஸ்ட்ரென்த்ஸ், formidable capabilities and core competencies, has the best competitive advantage, and the game for the competitor becomes very complex and complicated. They can never match such competencies but also stay in the market. ஒரே இடத்துக்கு அவங்க இருப்பாங்க. உதாரணத்துக்கு சின்ன கம்பெனியும் அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ் இருக்க தான் இருக்கும். ஜோதி லேபரேட்டரிஸ்ன்னு இருக்குது, இந்துஸ்தான் யூனிலிவரோட அவங்களும் போட்டி போடுறாங்க. கேவின் கேர்னு இருக்குது, அவங்களும் போட்டி போடுறாங்க. டாபர்னு இருக்குது, அவங்களும் போட்டி போடுறாங்க. எல்லோரும் உள்ள போட்டி தான் போட்டுட்ருப்பாங்க. டாபர் டூத் பேஸ்ட் இருக்குது. பெப்சோடென்ட்டுங்கிறது இந்துஸ்தான் யூனிலிவர். கோல்கேட் பாமாலிவ் தான் நம்பர் 1. அதுக்கு அடுத்தது வந்து இந்துஸ்தான் யூனிலிவர் போட்டி போட்டுட்ருக்காங்க. அவங்களோட போட்டி போடுறதுக்கு இன்னொரு கம்பெனி வந்திருக்கு, டாபர். அதே மாதிரி ஈவன் கோபால் டூத் பவுடருங்கிற கூட அவங்க டூத் பேஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஆனால் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கம்பெனி மட்டும்தான் இருக்கும், இல்லை 2 கம்பெனி இருக்கும். இந்த பிக் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பேங்கிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்து மட்டும் 2 பேங்க், ஒன்று ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ரெண்டுமே எக்கச்சக்கமான அட்வான்ஸ் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கிறதுனால ஃபினான்ஷியல் சூப்பர் மார்க்கெட் அவங்கள்ட்டே ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால ரீட்டைல் ப்ரெசன்ஸ் சின்ன ஊர்லேயே அவங்களுக்கு பிரான்ச் இருக்குது. தீர்ந்தது கதை, மற்றவங்களால கிட்டக்கே நெருங்க முடியல. இதுதான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ கோர் காம்பிடன்சிஸ் இது ஐடிசி இதெல்லாம் வந்து 15 வருஷம் மினிமம். ஐடிசி என்ன பண்ணாங்க, சன்ரைஸ் பிஸ்கெட் ஸ்கூலில் அவங்களாம் வந்தாங்க. பிரிண்டிங் ப்ரெஷ்னு ஸ்டேஷ்னரி எல்லாத்தையும் உள்ளே பூண்டாங்க. ஒவ்வொன்றையும் அவங்க பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. ஹோட்டல்ஸ் எடுத்துக்கிட்டால் பல 30-50 வருஷமாக பண்ணுறாங்க. அவங்கள தான் லாங் டேர்ம் பிளேயர்ஸ். 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் அவங்க 100 வருஷம் அதை பற்றி திங்க் பண்ணணும். இதே மாதிரி தான் பெரிய குரூப் இருக்குது. ஆதித்யா பிர்லா குரூப்பு, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா குரூப்பு, அந்த டாட்டா குரூப். பணத்தை கொட்டி அவங்களுக்கு உண்டான கேப்பபிலிட்டிஸ் அவங்க இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்களால வந்து தனிப்பட்ட முறையில் சிறந்து நிற்க முடியும். ட்ரைனிங்லாம் எக்கச்சக்கமாக கொடுப்பாங்க. இப்போ வந்து வேர்ல்டு இஸ் சேஞ்சிங் ஸோ ஃபாஸ்ட். பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா ஸ்டார்பக்ஸ் இருக்குது, கேஎஃப்சி இருக்குது, எங்கே பார்த்தாலும் காம்படிஷனு இது இருக்குது. சேம் திங் கீப்ஸ் ஹேப்பனிங் அகெயின் அண்ட் அகெயின். எல்லா இடத்துக்கும் மல்டிநேஷ்னல் வந்துட்டாங்க. ப்ராசஸ் ஆஃப் த பிக் ஃபிஷ் ஈட்டிங் த ஸ்மால் ஃபிஷ் வில் ஆல்வேஸ் ஹேப்பன். எல்லாம் பெரிய கம்பெனி வந்து குட்டி கம்பெனி எடுத்து நடத்துவாங்க. இப்போ சாந்தி கியர்ஸ் அப்படின்னு ஒரு அருமையான கம்பெனி இருந்தது ஒரு காலத்தில். அது வந்து இன்னும் ஒரு பெரிய கம்பெனி அக்வயர் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் வெவ்வேறு இதில் இப்போ லாஸ்டன் டூப்ரோ எல்என்டியோட சிமெண்ட்டை வந்து அல்ட்ராடெக்னு ஆதித்யா பிர்லா குரூப் தான் அக்வயர் பண்ணாங்க. இந்த மாதிரி இது நடக்கும். பெரிய லாபம் ஈட்டுற பிஸ்னஸாக இருந்தது லாஸ்டன் டூப்ரோ. இருந்தும் கூட விற்றுட்டாங்க, வேண்டாம் பார்த்துக்கலாங்க. இப்போ இந்தியா சிமெண்ட்ஸ் தாக்கு பிடிக்க முடியாமல் விற்றுட்டாங்க. இதுக்கு போயிடுச்சு. யார்? ஆதித்யா பிர்லா குரூப் வாங்கிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி தான் நடக்கும். இதே மாதிரி தான் நடக்கும். நோட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் இங்கே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண அத்தனை எக்ஸாம்பிளும் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் பெரிய லெவலில் இருக்குங்கிறத நம்மளுக்கு தீர்மானம் பண்ண முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம மைக்கேல் போர்ட்டரோட கான்செப்டை பற்றி பார்க்கலாம். ஃபர்தர் எக்ஸாம்பிள்ஸையும் ஃபர்தர் ஃபேசட்ஸ் ஆஃப் திஸ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.